படத்தை முழுசா பார்க்காம பாதியிலே இப்படி என்னை எங்கப்பா அவசரமா கூட்டிட்டு போறீங்க? அப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? லட்சுமிக்கு பதிலா நான் தான் அங்க போயிருக்கணும். அடுத்த மாதம் நடைபெற உள்ள காரைக்கால் தொகுதி இடைத்தேர்தலில் எதிர்கட்சியான KMK கட்சியின் தலைவர் திரு முத்துராமனின் மகன் திரு மு செல்வம் அந்த கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். செல்வத்தை எதிர்த்து ஆளும் கட்சியின் தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு RK சந்தானத்தின் மகள் எஸ் காயத்ரியை நிறுத்துவதாக பாண்டிச்சேரியில் பத்திரிகையாளர்களிடம் திரு RK சந்தானம் அறிவித்தார். இது கட்சி எடுத்த முடிவு, என்னால மீற முடியல, அதனாலதான் சம்மதிச்சேன். அம்மா இறந்து ஒரு மாசம் கூட ஆகல, அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கிறதால தானே சம்மதிச்சேன். லக்ஷ்மியோட மரணம் இன்னும் மக்கள் மனசுல இருந்து மறையல. இந்த நேரத்துல நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டா நிச்சயம் நீ ஜெயிச்சிடுவ. என் லட்சுமியை கொண்ட எதிரியை நான் பழி வாங்குறதுக்கு லட்சுமியோட மரணத்தை தான் நான் ஆயுதமா பயன்படுத்த போறேன். அம்மாவோட மரணத்தை வித்து ஓட்டாக்க போறீங்களா? முடியாது. ஒரு காலம் நான் வேட்பாளரை நிக்க சம்மதிக்க மாட்டேன். அம்மா காயத்ரி, முடியாதுன்னு சொல்றேன்ல. உன்னை எப்படி எலெக்ஷன் நிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நாளையில இருந்து நீ பிரச்சாரத்துக்கு போற, ஜாக்கிரதை. தஞ்சாவூர்ல இருக்கிற எங்க அம்மாவோட வீட்டுக்கு போனேன். ஆனா எங்க அப்பாவோட ஆளுங்க எனக்கு முன்னாடியே என்ன தேடி அங்க வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு நாடோடி கூட்டத்துல சேர்ந்தேன். தெருவோரம் கிடக்கிற ஒரு பழைய பஸ்ல ஒரு மந்திரியோட மக தங்கி இருப்பான்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா? உங்க கூட சேர்ந்த பிறகுதான் என் வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்ச ஒரு ஃபீலிங்கே எனக்கு வந்தது. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களோடவே இருந்துடுறேனே. என் மக காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்ன இல்ல இல்லங்கறீங்க? எங்கெல்லாம் யார் தேடினீங்க? என்ன பண்றீங்க நீங்க எல்லாம்? ஐயா, உங்களை பார்க்க எதிர்க்கட்சி தலைவர் முத்துராமனும் ஒரு பையன் செல்வமும் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன சௌக்கியமா? கடவுள் புண்ணியத்துல நல்ல சௌக்கியம். இல்லனா இந்த மாநிலத்தோட எதிர்க்கட்சி தலைவர் அவர் மகனை வீடு தேடி வந்திருப்பீங்களா? ஆமா, இவர் யாரு புதுசா? என் பையனுடைய ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்தே இணைபிரியாத தோழர்கள். இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு என்ன இப்போ? அவ எந்த ஆஸ்பத்திரியில இருக்கான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, வேண்டாம். ஆனா இந்த எலெக்ஷன்ல என் பையனுக்கு எதிரா உங்க பொண்ணு நிக்க கூடாது. அதை டிசைட் பண்ண வேண்டியவனா நீங்க இல்ல. உங்க பொண்ணு எங்க இருக்கா, யாரு கூட இருக்காங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். அப்போ நாங்க வரட்டுங்களா? வாடா. பாண்டியா சார், காயத்ரி கதையை முடிச்சிடு. வந்துட்டாடா வீரப்பன் சாரு. வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும். காயத்ரி எங்க? காயத்ரியா? டேய், விஷயத்தினுடைய விபரீதம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த காயத்ரி யார் தெரியுமா? ஒரு பெரிய மினிஸ்டரோட பொண்ணுடா. அந்த பொண்ணை பணத்துக்காக நீங்க கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்கு. யாராவது ஐஆர் ஆபீஷியல்ஸ் பார்த்தாங்கன்னு வெச்சுக்க, உங்களை மொத்தமா கூண்டோட வாரிட்டு போய் முட்டிக்கு முட்டி பேத்துருவான். எதுக்காகடா அந்த பொண்ணை கடத்துறீங்க? மேடம் சார், என்ன யாரும் கடத்திட்டு வரல. நான் விரும்பி தான் வந்தேன். நான் இஷ்டப்பட்டு தான் இங்க இருக்கேன். மேடம், நீங்க ஒரு பெரிய மினிஸ்டரோட பொண்ணு. நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணா நல்லது. இல்லனா போலீஸ்காரங்க இவங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க மேடம். இவனுங்க மேல பேட் ரிமார்க் ஆயிடும். வாலிப பசங்க, வளர வேண்டிய பசங்க. இவனுங்க எனக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இவனுங்க மேல ஒரு பச்சாதாபம் உண்டு. வளர வேண்டிய பசங்க மாட்டிக்க கூடாது. தயவு செய்து நீங்க சரண்டர் ஆயிடுங்க மேடம்.
இது ஹைலி கான்பிடென்ஷியல் மேட்டர். இந்த பசங்களுக்காகத்தான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயோ, சங்கூதுற மாதிரி சைரன் ஊதிட்டு வரானுங்களே, அவனுங்க கண்ணுல மாட்டா நீங்க அவ்வளவுதான். போய் தப்பிச்சுக்கடா, போயிடுங்கடா. இன்னும் யோசிக்கிறீங்க? புறப்படுங்க. எங்கடா அந்த பொண்ணு? சொல்றா 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 சொல்லு சொல்றா. உங்களுக்கு நான் தானே வேணும். இதுக்கு மேல இவங்கள ஏதாவது பண்ணீங்க, இங்க இருந்து நீங்க என்ன உயிரோடவே கூட்டிட்டு போக முடியாது. இவனே சார் ப்ளீஸ். இதுக்கு மேலே நான் இங்க இருந்தா அது உங்களை ரொம்ப பாதிக்கும். உங்க 2 பேருக்கும் நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். எனக்காக நீங்க கஷ்டப்படுறத இனிமேலும் என்னால தாங்கிக்க முடியாது. போறேன். மனசை எங்கேயே விட்டுட்டு போறேன். எங்கள் தலைவர் ஆர்கே சந்தானம், எங்கள் தலைவர் முத்துராமன், எங்கள் தலைவர் ஆர்கே சந்தானம். இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அதனால நானும் எதிர்க்கட்சி தலைவர் முத்துராமன் அவர்களும் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி அமைச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்க கூட்டணி வெற்றி அடைஞ்சதுன்னா முதலமைச்சர் பதவி யாருக்கு? இதுல என்ன சந்தேகம்? திரு ஆர்கே சந்தானம் தான் முதலமைச்சர். அப்போ நீங்க? உள்துறை அமைச்சர். உங்க கூட்டணி எவ்வளவு நாளைக்கு தொடரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? என்றுமே பிரியாத அளவுக்கு எங்க கூட்டணி நீடிக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதை மேலும் பலப்படுத்திக்க நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு கூட்டணி அமைச்சுக்க முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னன்னு முத்துராமன் அவர்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. என்னுடைய ஒரே புதல்வன் செல்வத்துக்கும் திரு சந்தானம் அவருடைய புதல்வி காயத்ரிக்கும் திருமணம் நடத்த முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாசம் 22ஆம் தேதி திரு சந்தானம் அவர்களுடைய இல்லத்துல வச்சு மிக எளிமையான முறையில நிச்சயார்த்தம் நடக்கும். வருங்கால முதல்வர் ஆர்கே சந்தானம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.